முல்லை பெரியார் அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுக் ஐயா இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக ஒரு குகை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. உள்ள ஒரு முதல்ல செல வச்சிருக்காங்க. ஆடவாமா இந்த குகை வழியா நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறமா அழகான ஒரு பார்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பூக்கள் இருக்கு. வாரவங்க எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சேர் போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் மாதிரி, ஃபவுண்டைன் மாதிரி. இங்கதான் நம்ம முல்லை பெரியார் அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுக்குடைய முழு உருவ சிலை வந்து இங்க வச்சிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல அந்த சிலைகள் இருக்கு. இருந்தாலும் இங்க இருக்கிற சிலை மாதிரி தத்ரூபமாவும் அவர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொசிஷன்ல அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சேரோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இங்க இருக்கு. அவர் நம்மளுக்காக கட்டி கொடுத்த முல்லை பெரியாறு அணையவே பின்னாடி ஒரு 100 அடிக்கு செட்டு போட்டுருக்காங்க. அதே மாதிரி தத்ரூபமா நம்ம எல்லாரும் பென்னிகுக்கோட முல்லை பெரியாறு அணை அப்படின்னு சொன்னாலே அது மேல இருக்கிற அந்த பில்டிங் மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். அதோட பிரிண்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம குமிளி போறப்ப பார்த்திருப்போம் பஸ்ல 4 பைப்பு வழியா தண்ணி வரும். அதுதான் பவர் ஹவுஸுக்கு போய் கரண்ட் எடுக்கிறது. இந்த அணை தண்ணினால விவசாயம் செழிப்பா இருக்கிறதுக்காக ஒரு வயல்வெளியே உருவாக்கியிருக்காங்க. இந்த பார்க்கோட மொத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, முல்லை பெரியார் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி 1880க்கு முன்னாடி மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, அந்த இடங்கள்லாம் எப்படி ட்ரையா இருந்துச்சு, அங்க இருந்த மக்கள் வந்து தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத வெளியிலையும் அந்த குகை வழியா உள்ள வந்ததுக்கு அப்புறமா முல்லை பெரியார் டேம் கட்டினதுக்கு அப்புறம் இந்த பகுதியெல்லாம் எப்படி செழிப்பாச்சு, விவசாயங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி வசதி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பசுமையா இருக்கு அப்படின்றதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சூப்பரான ஒரு தீம்ல வந்து இந்த பார்க்க செட் பண்ணி இருக்காங்க. வணக்கம் சார் தான் வந்து நம்ம MSR கிரேப்ஸோட உரிமையாளர். உண்மையிலே அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பகுதி மக்களுக்கு முல்லை பெரியார் அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுக் தான் கடவுள். அந்த கடவுளை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கிறாரு. அந்த டேம் அங்க போய் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை இங்க வந்து பாக்குற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இதனால எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனாயிரம் ஏக்கர் வந்து விவசாயம் நடைபெறுகின்றது. அது நம்ம மக்கள் உள்ள வாரவங்களுக்கு இந்த டேமை பத்தி நல்லா தெரியணும், விரிவா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சு ஓரளவு கொஞ்சம் நாலேஜபிள் இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி, நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். இந்த பார்க்குக்குள்ள வந்த உடனே ஒரு பெரிய கொரில்லா சிலை இருக்கு. 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ். சைக்கிளிங் மட்டும் 100 ரூபா. உள்ள நிறைய வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு, அதே போல் வந்து கிரேப்ஸ் வாங்கிக்கலாம். அவங்களே தயாரிக்கிற நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் இருக்குது. இந்த இடம் தேனி மாவட்டம் கூடலூர் அப்பாச்சி பண்ணையில் தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் மெயின் ரோட்லேயே இருக்குது. தேனி மாவட்டத்துக்கான